ஹே காய்ஸ், யமஹாவோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் பார்த்தீங்கன்னா XSR 125 இருக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக R3 MT-03 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் லான்ச் பண்ணாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கும் மேலே ஆன் ரோட் ப்ரைஸ் இருக்கிறதுனால இந்த XSR 125 அண்டர் 1,50,000 இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த XSR மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டருங்க, ஒரு மாடர்ன் ஹெரிட்டேஜ் ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான 125cc சொல்லலாம். இந்தியா மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த XSR மாடலுக்குன்னு சொல்லி தனி செட் ஆஃப் ஃபேன்ஸே வந்து இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2024 அப்கமிங்கில் வந்து லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த XSR 125 பொறுத்த வரைக்கும் R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணியிருக்கக்கூடிய XSR மாடலை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,30,000லேருந்து 1,40,000 இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த பைக்கோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்குலரான LED ஹெட்லாம்ப், சர்க்குலரான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் தான் இருக்குது. ஃப்ளாட்டான டக் அண்ட் ரோல் சீட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கலர்ஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த XSR 125ல. இந்த பைக் பார்த்தீங்கன்னா அப்ரேட்டான ஹேண்டில் பார் இருக்குது, 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜுமே பார்க்கும்போது 45லேருந்து 48 km/லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து கொடுக்கக்கூடிய பைக்கை தான் இருக்கு. டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 120 km/h தாராளமாக இந்த பைக்கெல்லாம் போக முடியும். ஏன் XSR 125 அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக் அண்டர் 1,50,000ல ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் XSR 125 லான்ச் பண்ணுறாங்க. இந்த பைக்கில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக்கும் டியூவல் சேனல் ABS ஓடையும் தான் இருக்க போகுது. இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 110/70 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் ரியரில் 140/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17 inch அலாவில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்க்கும்போது 14.75 horsepower at 10,000 RPM-லையும் 11.5 horsepower நியூட்டன் மீட்டர் டார்க் பார்த்தீங்கன்னா 8,000 RPM-லையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான். ஒரு டிராஃபிக்கில் சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான, அதே சமயம் ஸ்டைலிஷான ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படின்னா இந்த XSR மாடலை நம்ம வந்து சொல்லலாம். இந்த பைக்கில் வேறு என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த XSR மாடல் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்லையும் சரி, இந்தியாலையும் சரி எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக்குங்க. இந்த பைக்குக்கு குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டியூக் 125, ஆப்ரிலியாவோட டியூனோ 125, CB 125R, ஹோண்டாவோட பைக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பைக்குக்கு ரைவலாக இந்த பைக் வந்து இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா KTMோட டியூக் 125க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் பார்த்தீங்கன்னா கவாசக்கியும் Z125 அப்படிங்கிற பைக் இந்த பைக்குக்கெல்லாம் ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிமிலர் பைக்ஸ் இருக்கும்போது XSR அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் தாங்க ரொம்பவே முக்கியம். R15 பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல பவர் அண்ட் டார்க் இருக்கு. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. XSR 125cc இருந்தாலும் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கிறது இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் மைலேஜும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக கிடைக்குங்க. 48 km/h மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த பைக் வந்து ஒரு பெஸ்ட்டான பைக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே காம்பாக்டான பைக்காக இருக்கும். XSR 125 பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான பைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 138 kg தான் இந்த பைக்கோட வெயிட் கொடுத்துருக்காங்க. 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 160 mm பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 815 mm சீட்டோட ஹைட் வந்து இருக்கு. சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக் அண்ட் ரோல் சீட், அதுவும் ஃப்ளாட்டான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலிக்கும் இல்லை ஒரு 3 பேர் கூட நம்ம தாராளமாக இந்த பைக்கில் வந்து ரைட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் பார்த்தீங்கன்னா U ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பெஸ்ட்டான விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கலர் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா 5 கலர் ஆப்ஷனில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரெட் லைன், இம்பாக்ட் எல்லோ, டெக் பிளாக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் தென் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கலர்ஸ்ல இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னதான் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருந்தாலுமே இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு பைக். நிறைய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிலுமே இருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் இந்தியாவில் லான்ச் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எல்லா கண்ட்ரிஸ்லும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல பெஸ்ட்டான சேல் இருக்கக்கூடிய பைக், நிறைய ஃபேன் பேஸும் இந்தியாவில் இருக்கு. ஆனாலும் இந்த பைக் லான்ச் பண்ணலை அப்படிங்கும்போது யமஹா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் அப்கமிங் யமஹா பார்த்தீங்கன்னா இந்த பைக்கும் லான்ச் பண்ண போகிறாங்க. அட்வென்ச்சர் பைக்குமே ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200 4-week ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யமஹா அப்கமிங்கில் அட்வென்ச்சர் பைக்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.